ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒருமொழிகள் இருக்கு இல்லையா? ஸோ 42 ஓரெழுத்து ஒருமொழிகள் இருக்குது. அதுக்கான பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்து இந்த பகுதியிலேருந்து கேட்குறது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் வந்து 2 கொஷின் வந்து கேட்டுருவாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த ஓரெழுத்து ஒருமொழிகள் இருக்கு இல்லையா? அந்த 42 எழுத்துக்களும் வந்து ஸோ எந்த நூலில் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நன்னூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. யார் வந்து அதோட ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா, பாவனைந்து முனிவர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் தான் வந்து இந்த 42 ஓரெழுத்து உருமொழிகளை வந்து சொல்லியிருப்பார். இந்த 42 ஓரெழுத்து உருமொழிகளில் வந்து நோ தூ தவிர மற்ற 40 சொற்களும் வந்து நெடில் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறில் எழுத்து வந்து இந்த 42ல் வந்து நோ து இது மட்டும்தான் வந்து குறில் எழுத்து. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நெடில் எழுத்து. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆனா என்ன பொருள் பார்த்திங்கன்னா பசு. அடுத்து பாருங்கள் ஈனா வந்தால் என்னென்னு பார்த்திங்கன்னா ஈதல், கொடுத்தல், கொடு, சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஊனா வந்து இறைச்சி. அடுத்து பாருங்கன்னா ஏன்னா வந்து அம்பு, எய்தார், அம்பு எய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் தலைவன், தலை ஐன்னு வருது இல்லையா? ஐன்னா தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் ஓன்னா மதகு நீர் தாங்கும் பலகை, இதை வந்து ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் கா சோலை, இப்படியே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் கூன்னா வந்து பூமி, குமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் கை ஒழுக்கம், கைனா வந்து ஒழுக்கம். அடுத்து பாருங்கள் கோன்னா அரசன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள் சானா வந்து இறந்து போ. அடுத்து பாருங்கன்னா சீனா வந்து இகழ்ச்சி, அடச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு நிகழ்ச்சியாக தான் சொல்லுவோம். சீனா வந்து இகழ்ச்சி. அடுத்து பாருங்கள் சேனா உயர்வு, சோனா மதில். அடுத்து பாருங்கள் தானா வந்து கொடு. அடுத்து பாருங்கள் தீனா வந்து நெருப்பு. அடுத்து பாருங்கள் தூனா தூய்மை, தேனா கடவுள். அடுத்து பாருங்கள் தைனா தைத்தல், நானா வந்து நாக்கு, நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கன்னா நீனு வந்து முன்னிலை உரிமை. அடுத்து பாருங்கள் நேனா வந்து அன்பு, நைனா இழிவு, நோனா வந்து வறுமை. நோவும் நேவும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக பாருங்கள். அடுத்து பாருங்கள் பானா பாடல், பூனா வந்து மலர். அடுத்து பாருங்கள் பேனா வந்து மேகம். அடுத்து பாருங்கள் பையனா வந்து இளமை. அடுத்து பாருங்கள் போனா வந்து செல்லு, மானா வந்து மாமரம், மீனா வந்து வானு, மூனா வந்து மூப்பு. அடுத்து பாருங்கள் மேனா வந்து அன்பு. இங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மேனாலும் அன்பு தான், நேனாலும் அன்பு தான், சரிங்களா? அடுத்து பாருங்கள் மைனா வந்து அஞ்சனம். அடுத்து பாருங்கள் மோனா வந்து மோத்தல், யானா வந்து அகலம். அடுத்து பாருங்கள் வானா வந்து அழைத்தல், வீணா வந்து மலர். அடுத்து பாருங்கள் வைனா வந்து புல், வயலானா கவரு, நோனா நெய், தூனா ஒன்று, சரிங்களா? அந்த 42 ஓரெழுத்து உருமொழியை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து 2 கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இதில் இருக்கிறத தாண்டி வேறு எதாவது அவங்க கேட்க போகிறதில்ல. நான் ப்ரீவியஸ் இயரில் வந்து ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா தனியாக ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க, குரூப் 4 நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்கும், பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.